நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मुनि विनती करते मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा महाकाली सरस्वती दुर्गा वैष्णव देवी कामाक्षा विंध्यवासिनी योग माला तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा। तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे स्नेह भरा नाता।
என்ன சொப்பனம் கண்டீர்கள் சுவாமி? என் மாதாவை, மாதா மகாலட்சுமியே. சுவாமி, விஜயா, மாதா மீண்டும் தரிசனம் தந்தாள். மாதா மீண்டும் தரிசனம் தந்தாள். தாம் மிக்க பாக்கியசாலி சுவாமி. தாம் கண்ட சொப்பனமே மாதாவின் தரிசனம்தான். மாதா சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டதில் நமக்கு என்ன குறிப்பு இருக்கிறது? இந்த சொப்பனத்திற்கு என்ன பொருள் விஜயா? தெரியவில்லையா சுவாமி? மாதா மகாலட்சுமிக்கு தங்கள் மீது அன்பு பிறந்திருக்கிறது. மாதா மனது இறங்கினாள். அடியார்களின் நினைவு அன்னைக்கு வந்தது. மாதா அன்பின், அருளின், கருணையின் வடிவம் என்பார்கள். விஜயா, மாதா மகாலட்சுமி சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தார். அந்த குறிப்பை வைத்து பார்த்தார். மாதா மகாலட்சுமி மறைமுகமாக சொல்கிறாள், எப்படி என் அன்னை சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டாளோ அதை போலவே உன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவாள். இல்லை 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 சுவாமி, இல்லை இல்லை. மாதா, மாதா, என் தாயே, அவ்வாறு நடக்க கூடுமா? மாதா மகாலட்சுமி இவளுக்கு குழந்தையாக பிறந்து வருவாளா? அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறேனா மாதா? அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறேனா? இந்த எண்ணம் தான் இனிப்பானது. எண்ணி விட்டால் நடக்குமா? மாதா மகாமாயா மகாலட்சுமி, இந்த பேதையின் ஆசை வெறும் கற்பனை தானா? பேச தெரியாத ஊமையின் கவிதையா? நெஞ்சுக்குள் மாதாவின் நினைப்பிருந்தால் வழி திறப்பாள். அவளையே நம்பிவிடு. நிழலாக அவள் தொடர்ந்து வந்து நிச்சயமாக அவள் கை கொடுப்பாள். தாயே, என் மாதா, உன்னை ஒருவர் நம்பிவிட்டார். இல்லை என்று நீ சொல்வதில்லையே, கைவிடுவதில்லையே. ஆம் விஜயா, ஐயமே இல்லை. நம்மை அன்னை கைவிட மாட்டாள். நம்பினார் கெடுவதில்லை என்பது பொய்யா மொழியாகாத பொன்மொழி அல்லவா? விஜயா, மீண்டும் அதை சொல். நம்பிக்கை தளர்ந்தவன் கூட இதை கேட்டால் நிமிர்ந்து நிற்பான். அந்த மாதா மகாலட்சுமி என் மனக்குறையை போக்கி சௌபாகியத்தை, சந்தோஷத்தை தரப்போகிறாள். என் மாதா, பிரபு, என்ன அநியாயம்! அரக்கர்கள் மனிதர்களை வதைக்கிறார்கள். நெருப்பை பரவ விட்டு உயிரோடு விளையாடுகிறார்கள். சாது ஜனங்கள், ரிஷி முனிகள், அபலைகள் தப்பிக்க வழி தெரியாது மடிக்கின்றார்கள். பயங்கர ராட்சசர்கள் கொடுமை செய்து தர்மம், நீதி, பக்தி, ஆராதனை, தவம், பண்பு வழிகள், தூய வேள்வைகளை இரக்கமின்றி கெடுக்கிறார்கள். தர்மத்தை கெடுப்பவன் இன்று வாழ்கிறான். தர்மத்துக்காக வாழ்பவன் இன்று மடிகிறான் பிரபு. ஆம் பகவதி மகாலட்சுமி, இந்த மோதல்கள் அடங்கி முடிய காத்திருக்கிறது.
இன்று பூமியிலே நிலவி வரும் தீவிர வேகங்கள், தீவிரவாதங்கள் அடிய, கொக்கரிக்கும் அக்கிரமக்காரர்கள் அத்தனை பேரும் அடங்க, அன்பே லக்ஷ்மி மனித குலத்தில் அவதரி. எந்த ஒரு நோக்கத்துக்காக உன் மனம் கருணை வழங்க நினைக்கிறதோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய். ஏ மகாமாயா மகாலட்சுமி, திருப்பங்கள் உண்டாகும் நேரம் இது. அன்பே உன் பூரண சக்தியை காட்டு. தரணியின் மீது அவதாரம் செய். புறப்படு. உன் பேராற்றல் அனைத்துடனும் நீ புனையும் யோகமாயா வடிவத்தோடு சமுத்திரராஜனின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க ராஜா ரத்னாகர் விஜயாவின் திருமகளாக அவதாரம் எடு. அவ்வாறே பிரபு, முடிக்க வேண்டிய நாடகத்தை முடித்துவிட்டு வருகிறேன். தேவி, இந்த அவதாரம் அன்பே உன் வைஷ்ணவி அவதாரமாகும். நீ புனையும் வைஷ்ணவி அவதாரம் யுக யுகங்கள் கடந்து பூமியில் உள்ளவர்க்கு நோய்கள், நொடிகள், துயரங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு உடல் நலன், ஆற்றல், சுகங்கள், இன்பமெல்லாம் தர காத்திருக்கிறது. இதில் சந்தேகமே இல்லை. சாக பயந்த பேதை மனிதர்களே, சாவு பலமுறை வருவதல்ல, ஒரு முறைதான் வருவது. அட மானிடரே, உயிருக்கு பயந்து இப்படி நீங்கள் ஓடுகிறீர்களே, ஓடி போனால் சாவு வராதா? காப்பாற்ற கடவுள் இருக்கும் போது இப்படி ஓட வேண்டுமா? உயிர் என்ன பெரிதா? என்றும் இருப்பதா? எங்கு போனாலும் சாவீர்கள். ரத்னாகரா, கேள். உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன். என் கையை வெட்டினாய், உன்னை வெட்டுவேன். நிறுத்து. பிழைத்து போவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன். இப்போதே என் நாட்டு எல்லையை விட்டு நீ போய்விட்டாயானால் கொல்லாமல் உன்னை நான் போக விடுவேன். அற்பனே, உன்னை கொண்டு போக வந்திருக்கிறேன். கொண்டு போய் உன்னை கொல்லப் போகிறேன். துர்முகா, ரத்னாகரா, நீ என்னை அல்ல, உன் கையையே வெட்டிக் கொள்கிறாய். இதற்காக நீ விலை கொடுக்க போகின்றாய். துர்முகா, துர்முகா, நீ போய் உன் துர்ஜயிடம் சொல். அவனுக்கு மீண்டும் என் நாட்டில் வந்து வாலாட்டினால் வாளோடு அவன் தலையையும் வெட்டி விடுவேன். நீ இப்போதானது போல். அரக்கர் வேந்து, அரக்கர் வேந்து.
அரக்கர் வேந்தே, அரக்கர் வேந்தே, அரக்கர் வேந்தே, அரக்கர் வேந்தே, அரக்கர் வேந்தே, அரக்கர் வேந்தே. துர்முகா, போதும், நீ ஏன் சிரிக்கிறாய்? துர்ஜயா, ராஜா ரத்னாகரனை முண்டமாக்கி தலையை மட்டும் கொண்டு வர நினைத்தாயே? நீ அனுப்பிய துர்முகன் முண்டமாக்கப்பட்டு அவன் தலை மட்டும் இங்கே வந்து கேள்விக்குறியாக நிற்கிறது. தெரிந்து கொள், ராஜா ரத்னாகரர் நீ மாவீரனாக நம்பிய அரக்கன் துர்முகன் தலையை வெட்டி இருக்கிறார். உற்றுப்பார். துர்ஜயா, உனக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். மற்றவன் பேச்சை அலட்சியப்படுத்தி மன்றத்திலேயே அவமானப்படுகிறான். மூடு உன்னுடைய வாயை. மன்னவன் சொல்கிறேன், மூடு உன் வாயை. என் வாயை மூட வைக்கலாம் துர்ஜயா, பட்ட அவமானத்தை மூடி மறைக்க முடியாது. ராஜா ரத்னாகரர் நெருப்பை போன்றவர், உன்னை சுடாமல் விடவே மாட்டார். நீ எள்ளி நகையாடிய பகைவன் தூசு போல் துடைத்து எரியும் குப்பை அல்ல, ஆற்றல் நிறைந்த அரசன். எனக்கு தெரியும் துர்ஜயா, துள்ளி குதிப்பவன் எல்லாம் துவண்டு விடுவான். மற்றவர் சொல்லிலே உண்மை இருப்பதை உணர்ந்து கொண்டால் இந்த தோல்வி திசை மாறி நீ புகழினை பெறுவாய். பண்பு உனக்கில்லையே, உன் நினைப்பிலேயே நேர்மை இல்லையே. விஷம் இருக்கிறது, விஷம். பேசாதே மண்டையே. உள்ளதை சொன்னால் உடம்பு எரிகிறதா துர்ஜயா? இனிமேலாவது ராஜா ரத்னாகரரை போன்றவரை விடவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் ராஜா ரத்னாகரரின் பானம் உன்னை முண்டமாக்கி என் முன்னாலேயே இந்த ஸ்தம்பத்திலேயே தொங்க விட்டுவிடும். திறமையுள்ள இந்த அரக்கனின் முண்டத்தை எப்படி அனுப்பி வைத்தார்? துர்முகன் தலை வந்து சேர்ந்ததென்று ராஜா ரத்னாகரருக்கு செய்தி அனுப்பிவிடு துர்ஜயா. துர்ஜயா, இப்போது அவன் சொன்னது சரியே. துடிப்பும் வெடிப்பும் வெற்றி பெறாது. என் நிலையை பார்த்தாயா? நான் பட்ட அடி நீ படும் நிலை வரக்கூடாது. துர்ஜயா, இப்போது அவன் சொன்னது சரியே. துடிப்பும் வெடிப்பும் வெற்றி பெறாது. என் நிலையை பார்த்தாயா? நான் பட்ட அடி நீ படும் நிலை வரக்கூடாது. துர்ஜயா, வெட்டிய தலையை வெட்டி எறிய நீ எதற்கு? பொம்மை அல்ல இது, உன் இஷ்டப்படி எடுத்து உடைக்க. துர்ஜயா, துள்ளாதே. தலைகள் சிரிக்கின்றன. உன்னால் தாங்க முடியுமா? இல்லை. ஹே ஆதிபுருஷா, வணக்கம். ஹே ஆதிமாதா, வணக்கம். ஹே பரமாத்மா,
ஹே ஆதிமாதா, இப்போது அழைப்பு விடுத்தது ஏன்? ஹே தேவி, உண்மை தெரியாதா? தாம் என் வடிவம் தானே. என் வடிவம் என்றால் ஆதி புருஷன் பகவான் விஷ்ணுவின் சக்தி நீ. ஹே தேவி, இப்போது உன் ரூபத்தில் விஷ்ணு என் ரூபம் இணைந்தது. ஆகையால் மூவுலகுமே அம்மை உன்னை வைஷ்ணவி என்ற பெயரிலேயே போற்ற இருக்கிறது. ஹே வைஷ்ணவி தேவி, பாதாளத்திலிருந்து ஆகாசம் வரை நெறிக்கட்டு நடக்கின்ற அரக்கர் கூட்டங்களின் மோதல் பயங்கர தொடர்கதையாய் இருக்கிறது. இந்த நெறிக்கட்ட அரக்கர்களை அடக்கி வைப்பதற்காக இப்படி ஒரு அவதார தேவை எழுந்தது. ஹே தேவி, பூமியில் இப்போது நல்லோர்களும் பக்தர்களும் மாமுனிவர்களும் காக்கப்பட வேண்டியது உன் பொறுப்பு. என்றால் பூமிக்கு நான் போக வேண்டும் என்கிறீர்களா? ஆம் தேவி, பூமியில் பிறந்தவர்கள் அதர்மத்துக்கு முடிவு கட்ட, அக்கிரமங்களை அடியோடு விரட்ட அம்மை உன்னைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஹே தேவி, தாம் தர்மத்தை காக்க வேண்டியவள். அநியாயம் என்ற இருட்டிலே முடங்கி கிடப்பவருக்கு, புண்ணிய ஆன்மாவுக்கு பாதையும் காட்ட வேண்டியவள். நம்பும் பக்தருக்கு நலம் செய்ய வேண்டியவள், அநீதிகளை மாற்ற வேண்டியவள். ஏ வைஷ்ணவி தேவி, சமயம் நேரும் போது, ஒரு தேவை ஏற்படும் போது அம்மையே உனக்கு என் குணம், என் சக்தி, என் வடிவம் எல்லாமே வந்துவிடும். எப்போது எப்படி எந்த ரூபம் தேவைப்படுகிறதோ அப்படியொரு ரூபத்தை எடுக்கலாம். எந்த சக்தியை வெளிப்படுத்த நினைத்தாலும் அது அந்த மகாசக்தி பணி செய்ய வரும் அங்கே. ஹே ஜெகத்பிதா, ஹே ஜெகன்மாதா, தாமிட்ட ஆணைகள் எனக்கு கடமையாகிறது. மன்னியுங்கள் மாதேஸ்வரி, பூலோகம் போய் கடமையாற்ற நான் எங்கு இருக்க வேண்டும் தாயே? ஹே வைஷ்ணவி தேவி, பூமியில் போய் இருப்பதற்கு சமுத்திரராஜன் ராஜா ரத்னாகரருக்கு மகளாக பிறக்க வேண்டும். பிறந்தாலும் வசிக்க வேண்டியது ஹிமாலயத்தில் ஹிமவதி என்னும் கஷேத்திரத்தில். தங்கள் ஆணைப்படியே மகாலட்சுமி. ஹே வைஷ்ணவி தேவி, இன்னும் என் ஒரு வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும். பிரபு, என்னவென்று சொல்லுங்கள், அப்படியே செய்கிறேன். ஆணையிடுங்கள். ஹே தேவி, சிறுமியாக சின்னஞ்சிறு பெண்ணாக காண வேண்டும் உன்னை. அங்கே ராஜா ரத்னாகரருக்கு திருமகளாக பிறக்கும் வடிவத்தில். தங்கள் ஆணைப்படியே பிரபு. ஹே வைஷ்ணவி தேவி, ராஜா ரத்னாகரர் இப்படி ஒரு வடிவத்தில் உன்னை பார்த்து கழிக்க, சமுத்திரம் கடைந்த போதில் இருந்து இப்படி நீ வெளிப்படுவதற்கு இப்போது வரை பெரும் தபத்தினை ஒரு எதிர்பார்ப்போடு செய்கின்றார். ஆகையால் அம்மா உனது லீலைகளை பிஞ்சு பெண் வடிவில் ராஜா ரத்னாகரருக்கு காட்டி மகிழ்ச்சி செய்ய வேண்டும். அம்மா, உங்கள் ஆணைப்படி அவர் மடியில் நான் விளையாடுவேன். எனக்கு ஆணையிட்டு அனுப்புங்கள். பூமிக்கு நான் போய் வைஷ்ணவி தேவியின் அவதாரத்தை எடுத்துக்கொள்வேன் மாதேஸ்வரி. நடக்கட்டும்.